வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாள் 2வது நாளாக இன்று அவருடைய வாழ்க்கை குறிப்புகளுடன் இதோ உங்கள் கவிஞர் பாண்டியமகிழன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடினார். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என முழங்கும் காலம் இக்காலம். இந்த முழக்கத்திற்கு காரணமாக இருந்த பெரு மக்களுள் பாவேந்தர் பாரதிதாசனார் குறிப்பிடத்தக்கவர். கடல் போல செந்தமிழை வெறுக்க வேண்டும் என்று தமிழின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். மேலும் சாதி வேறுபாடற்ற சமத்துவ சமுதாயம் காணும் விரும்பியவர். தமிழ் ஆசிரியர் சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயர் கொண்ட பாரதிதாசன் புதுச்சேரியில் 1991 ஆண்டு ஏப்ரல் 29 கனகசபை இலக்குமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இளமையிலேயே பிரெஞ்சு தமிழ் மொழிகளை பயின்றார். 16வது வயதில் கல்லூரியில் சேர்ந்து பயின்று தமிழ் புலமை தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். தனது 18ஆம் வயதில் அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். மகாகவி பாரதியாரிடம் கொண்ட அன்பால் தன் பெயரை பாரதிதாசன் என வைத்துக் கொண்டார். 1920ஆம் ஆண்டு பழனி அம்மையார் என்பவரை மணந்து கொண்டார். பாவேந்தர் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தம்பிலங்கள் உயிருக்கு நேர். உயிரையும் உணர்வையும் வளர்ப்பதே தமிழே, தமிழை என்னுயிர் என்பேன் போன்ற கவிதை வரிகள் பாரதிதாசனின் தமிழ் பற்றை வெளிப்படுத்துவன. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என பாடியே மக்களிடையே தமிழ் உணர்வை வளர்த்தவர் பாரதிதாசனார். தமிழரின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என முழங்கியவர். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என வருந்தினார். அவரை பாவேந்தர் பாரதிதாசன் என்று அழைத்தனர். இயற்கையில் ஈடுபாடு மிக்க பாவேந்தரின் கவிதைகள் கருத்தாளமும் கற்பனை சுவையும் கொண்டு இருந்தது. அதில் அவர் எழுதிய அழகான கற்பனை கவிதையில் நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவுண்டு காட்டுகின்றால் ஒளிமுகத்தை என்று எழுதியுள்ளார். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீராங்கோல் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே என்று பாடி தமிழரிடையே ஒற்றுமையை வலியுறுத்தியவர். சாதி மறுப்பு தனது கவியாற்றல் மூலம் சாதி வெறி பிடித்தவர்களுக்கு எதிராக போர்க்குரல் விடுத்தார். வாடாத பூப்பொன்று மங்கை நன்னால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தால் தீதோ என்று கவிதை வடிவில் இளமையில் கணவரை இழந்த பெண்ணின் மறுமணத்தை ஆதரித்தார். மாதர் உரிமை மறுப்பது மாண்பா, மாதர் முன்னேற்றத்தில் மகிழ்வது மாண்பா, ஆய்ந்துவார் என்று பெண் இன விடுதலைக்கு வித்திட்டார். தன் நண்பர்கள் முன்னால் பாடு என்று பாரதி கூற பாரதிதாசன் எங்கெங்கும் காணினும் சக்தியரா என்று ஆரம்பித்து 2 பாடல்களை பாடினார். இவரின் முதல் பாடல் பாரதியாராலேயே சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று எழுதப்பட்டு சுதேசமுத்திரன் இதழுக்காக அனுப்பப்பட்டது. புதுச்சேரியில் இருந்து வெளியான தமிழ் நாளிதழ்களில் கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களில் எழுதி வந்தார். தந்தை பெரியாரின் தீவிர தொண்டராகவும் தமிழ் பணியாற்றி வந்தார். வாழ்க பாரதிதாசன், வெல்க அவர் புகழ். வணக்கம். வராகநதி தமிழ்ச்சங்கம், பெரியகுளம் வட்டம். நன்றி.